வந்து SSIS input directory இல்லை testdb01 testdb02 ரெண்டு எக்ஸல் ஃபைல் இருக்குது. testdb01 ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து test data 01 02 03 04 4 ஷீட்ஸ் இருக்குது. testdb02 ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா test data 05 06 07 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. இது வந்து SQLSERVER 2014 testdb டேட்டாபேஸ் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டார்ட் கஸ்டமர் அப்படின்ற டேபிள் மட்டும் தான் இருக்குது. பழைய டேபிள் இது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா dbo.testdb01 testdb02 ரெண்டு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டேட்டாஸ் அதில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் பண்ணால் கிரியேட் டேபிள் வித் எக்ஸல் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஃபைல்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு Visual C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் வருது. இது எரர் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். இது ஸ்ட்ரீம் ரைட்டுங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OLEDBக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா யூசிங் ஸ்டாண்டர்ட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OLEDB கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் கிளைண்ட் கொடுத்துருங்க. SQL கனெக்ஷன் யூஸ் பண்ணோன்னா யூசிங் சிஸ்டம் டாட் SQL கிளைண்ட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எரர்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் டேட்டா OLEDB சிஸ்டம் டேட்டா SQL கிளைண்ட் சிஸ்டம் டாட் IO. ஸோ 4 ஹெடர் ஃபைல் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் டேட் டைம் லாக் ஃபோல்டர். டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் அண்ட் டைம் வந்து கொடுக்குறதுக்காக ஸ்ட்ரிங் டேட் டைம் கொடுத்துருக்கோம். லாக் ஃபோல்டரில் இன்கேஸ் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா லாக் ஃபோல்டரில் வந்து எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் போட்டு அதோடைய டாட் லாக் நேம் சேவ் ஆகும். இதான் இந்த SSIS இன்புட் டைரக்டரி ஃபைல் இது. ஸோ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா testdb டேட்டாபேஸ் எடுக்கிறோம். இதான் testdb டேட்டாபேஸ். ஸோ SQL சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலாக தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா இன்டர்னல் கனெக்ஷன் பண்ணி கொடுக்கறனால லோக்கல் கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் டேட்டாபேஸ். Visual Studio 2015 SQL சர்வர் 2014 ரெண்டுமே வந்து இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து testdb டேட்டாபேஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை கனெக்ஷன் வந்து இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி ட்ரூ கொடுத்தா தான் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு டேரக்டரி நியூ டேரக்டரி இன்ஃபோ ஃபோல்டர் பாத். ஸோ ஃபோல்டர் பாத் டேரக்ட் நம்ம வாங்கிட்டு ஃபைல் அரேயில் வந்து கொடுக்குறோம். ஏன்னா மல்டிபிள் ஃபைல் இருக்கனால அரே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைல்ஸ் ஈக்குவல் டு டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ்னு வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபுல் பாத்தில் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். கெட் ஒன் புக். ஸோ ரெண்டு எக்ஸல் ஃபைல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு புக் ஒரு எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கும். அதை testdb01 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஈச்சில் ஃபைல் இன் ஃபைல்ஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் வந்து ஃபைல் நேம் வாங்கிட்டு ஃபைல் ஃபுல் பாத்தில் வந்துட்டு ஃபோல்டர் பாத் ப்ளஸ் அதோட ஃபைல் நேம். அதேமாதிரி ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் நேம் டாட் ரீப்ளேஸ் டாட் அந்த ஃபைல் நேம் மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த டாட் XLS வந்து எடுத்துக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். ஸோ எக்ஸல் கனெக்ஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் STR அதே மாதிரி STRS. ஸோ ஒரு புதுசாக எக்ஸல் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் MS Office பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து MS Office எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 2007 தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஃபைல் தான் அது கான்சிஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸல் ஷீட் வந்து கனெக்ஷன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து அந்த கெட் ஒரே ஷீட் நேம் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஷீட் நேமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஷீட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்குது என்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லி அதை ஃபெச் பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த கெட் ஷீட் நேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கனெக்ஷன் டாட் ஓப்பன் வாங்கிட்டு டேட்டா ஷீட் DD ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அது OLEDB கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் வந்து நான் நல்லா எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து ஷீட் நேம் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஷீட் நேம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அதில் வந்து ஃபார் ஈச் டேட்டா DR ஷீட் இன் DD ஷீட்ஸ் ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய டேட்டா ரோ டேட்டா ஷீட் டிஆர்ன்றது ரோ டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷீட் போட்டு டேபிள் நேம் அண்டர்ஸ்கோர் 2 ஸ்ட்ரிங்கில் வாங்கிட்டு அது கண்டெயின் பார்த்தீங்கன்னா டாலர் மட்டும் நம்ம வந்து டாலர்ஸ் பார்த்து நம்ம ஷீட்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் நேம் ஈக்குவல் டு DR ஷீட் டேபிள் நேம் டாட் 2 ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அது கண்டென்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பண்ணால்
இதோடைய லோட் டேட்டா டேபிள் வித் ஷீட் டேட்டா. ஸோ நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டு அந்த டேட்டா டேபிளில் வந்துட்டு ஒரு ஷீட்டை வந்து எடுத்து லோட் பண்ணுறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம் CNN கனெக்ஷன் போட்டு அந்த ஒலே அடாப்டர் OLEDB அடாப்டர் அதேமாதிரி டேட்டா டேபிள் வாங்கிட்டு நம்ம ADP டாட் ஃபில்லில் வந்து அந்த டிடியை வந்து நம்ம வந்து உண்மையாக சேவ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் தான். இதான் வந்து நம்ம வந்து லூப்பில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஃபைலை டேட்டா ஷீட்டில் ஃபில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிரியேட் டேபிள் வித் நம்ம புதுசாக வந்து டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எதுலனா SQL Server 2014 வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கோடு தான் அது. கிரியேட் டேபிள் இஃப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்கேஸ் அதில் டேபிள் வந்து புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து புதுசாக கிரியேட் ஆகும். அதுக்கு டேபிள் DDL ஈக்குவல் டு இஃப் நாட் எக்ஸிட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ்டர் ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த டேபிள் டேட்டாவில் வந்துட்டு ஒரு கிரியேட் டேபிள் வந்து புதுசாக கிரியேட் ஆகும். ஓகேவா, கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் இன்டிஜர் I ஈக்குவல் டு 0 I லெஸ் தேன் DT டாட் காலம்ஸ் டாட் கவுண்ட் I ப்ளஸ் தட் இஸ் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் இந்த டேபிள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்னென்னா அந்த ஐடி அப்புறம் அப்புறம் வந்து கோர்ஸ் டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் வந்து மட்டும் என்னென்னா ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் ஒன் பை ஒன்னாக சேவ் ஆகிட்டே வரும். அதோடைய கண்டென்ட் வந்து ஒன் பை ஒன்னாக சேவ் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் SQL கனெக்ஷன் வந்து ஓப்பனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா SQL கமாண்ட் நியூ SQL கமாண்ட் டூ அதேமாதிரி டேபிள் டாட் DDL அந்த SQL கனெக்ஷன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து டேட்டா வாங்கியிருக்க டேட்டா வந்து என்னென்னா SQL கனெக்ஷனில் வந்துட்டு ஸோ அந்த டேட்டா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இன்சர் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் SQL கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணக்கப்புறம் மை கமாண்டில் பார்த்தீங்கன்னா நியூ SQL கமாண்டில் டேபிள் TDL SQL கனெக்ஷன் ரெண்டுமே வந்து என்னென்னா நமக்கு அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இன்கேஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் எல்ஸில் வந்து நமக்கு வந்து ஒன் பை ஒன் இன்சர் ஆகிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே மை கமாண்ட் டாட் AXC டாட் கொரியில் வந்து இதுக்கு அந்த எக்ஸிக்யூட் நான் கொரியர் மட்டும் தனியாக வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் லோட் த டேட்டா ஃப்ரம் டேட்டா டேபிள் டு SQL Server டேபிள். ஸோ இதுனா SQL பல்க் காப்பி இருக்குல்ல, பல்க் காப்பியில் வந்து என்னென்னா நம்ம SQL கனெக்ஷன் வாங்கிட்டு அந்த பல்க் காப்பியில் வந்து அந்த ஃபைல் நேம் போட்டு ரைட் டு சர்வர் அந்த SQL Server அந்த டேட்டா டீன் இருக்கு இல்லையா, டேட்டா டீவில் பார்த்தீங்கன்னா அந்த SQL சர்வரில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு புக் எடுக்கும். தட் இஸ் புக்ஸ்ன்றது SQL நம்மளோட எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லையா, ஒரு ஃபைலாக வந்து நமக்கு வந்து தனித்தனியாக வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஒரு ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து TestDB01 முடிஞ்சக்கப்புறம் TestDB02 எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் SQL கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கேட்ச். இப்போ கேட்சில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்ம எரர் லாகில் வந்துட்டு நம்ம டைரக்டரி லாக் டைரக்டரியில் அதில் வந்து நமக்கு என்ன எரரோ அது வந்து எரர் வந்து இண்டிகேஷன் காமிச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து பில்டில் போய் பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, கோடு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கோடில் எதுவும் எரரும் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நம்ம இந்த கோடு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பில்டில் போய் பில் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு TestDB டேட்டாபேஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது டேபிள்ஸ் இருக்கான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஸ்டார்ட் கஸ்டமர் மட்டும் தான் இருக்குது, பழைய டேபிள் ஃபைல் தான் அது. ஓகேவா, ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா TBO.TestDB01 TestDB02 புதுசாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். TestDB0 ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டேட்டா ரோஸ் இருக்கும். TestDB02 ரன் பண்ண டோட்டல் தான் 4 டேட்டா இருக்கும் இருக்கா. ஸோ அதாவது SSI இன்புட் டைரக்டரி. ஸோ SQL Server 2014 TestDB01 TestDB02 டேபிள் வந்து கிரியேட் ஆகிட்டு அதில் கண்டென்ட் பாருங்கள். எல்லா கண்டென்ட்டும் வந்து இந்த ஷீட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இருக்கா. ஓகே, கோடை மட்டும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். அதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.